வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து எதுக்காக அப்படின்னா, ஸோ நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு காரணம் வந்து நான் கிடையாது. ஸோ நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் இந்த 1000 சப்ஸ்கிரைபரை ஒரு 1.5 மந்த்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 1000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு 10,000 மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னொரு 2 மந்த்தில் இருக்குது. ஸோ அதற்கான முயற்சிகளை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக எடுப்போம். ஸோ உங்களுக்கு தேவையான இந்த ரயில்வே எக்ஸாம்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய விதத்தில் என்னென்ன தேவையோ, தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ரயில்வே எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ரயில்வேலையும் நம்ம வந்து வேலைக்கு போகணும். ஸோ இந்த அரசியல்வாதிகள் சொல்கிற மாதிரி ஹிந்திக்காரங்க உள்ளாடி வராங்க, நமக்கு வந்து வாய்ப்பு கிடையாது, அதெல்லாம் வந்து ஒரு பொய் தான். சரியா? நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான் நிறைய பேர் எழுதுவாங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கு கிட்டத்தட்ட 21 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. 21 லட்சம் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூட என்ன பண்ணியிருக்கலாம், அப்ளை பண்ணியிருக்கலாம். சரியா? வேகன்சி எவ்வளோ இருக்குன்னா 6500 தான் வேகன்சிஸ் வந்து இருக்குது. சரியா? ஸோ உலகத்திலே ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லலாம். ஏன்னா 21 லட்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ 10th குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால எல்லாருமே எக்ஸாம் எழுதுறாங்க. சரியா? ஸோ இதை தாண்டி நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிச்சிங்க, எல்லாருமே இந்த போகிற இந்த செம்மறியாட்டு கூட்டத்துக்கு போகாமல் கொஞ்சம் நீங்கள் மாற்றி யோசிச்சிங்க அப்படின்னா ரயில்வேல எக்ஸாம் போடுறாங்க, எஸ்எஸ்சியில் எக்ஸாம் போடுறாங்க. இருந்தால் கூட லாஸ்ட் இயரில் எஸ்எஸ்சியில் நிறைய வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ணாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேல கிட்டத்தட்ட 70,000+ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. சரியா? ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச கேலண்டர் தான். ஸோ ஆர்பிஎஃபோட நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, 4660 நேற்று தான் விட்டாங்க. அதே மாதிரி என்டிபிசி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வரும், சான்ஸ் இருக்குல்ல, கண்டிப்பாக வரும் ஜூன் மாதம். குரூப் டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபரில் வருது. ஸோ நம்ம வந்து இப்போவே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆர்பிஎஃப் எழுதலாம், என்டிபிசி எழுதலாம். இன்கேஸ் ரெண்டுமே நம்ம வந்து நான் ரொம்ப ரொம்ப லோவாக படிக்கிறேன்ப்பா, எனக்கு வந்து ஒன்றுமே வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த குரூப் டியாவது உங்களால் என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். நீங்கள் நல்ல எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா அந்த ஆர்பிஎஃப் என்டிபிசிலாம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம். சரியா? ஏன்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜிலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரியா? ஸோ நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, தமிழ் புத்தாண்டு வந்து ஒரு சிறப்பு ஆஃபர், நம்ம வந்து ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக நேற்றே தமிழ் புத்தாண்டு முடிஞ்சிருந்துச்சு. நான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி டேப் கூட நான் போட்டிருந்தேன். ஸோ அப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஸோ நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகட்டும், நான் வந்து இதை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரியா? ஸோ நேற்றே நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட் ஹேப்பன். ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் இன்றைக்கி வந்து இதில் லான்ச் பண்ணுறேன். சரியா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம போயிட்டுருக்கு, நல்லா தெரியும். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தொடர்ந்து 3rd வீக்காக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4th வீக்குக்கான ஷெடியூல் வந்து நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனலாகவே எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. சரியா? ஸோ இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக ஆல்ரெடி படித்து முடித்தவங்க, இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் சார் நான் புதுசாக நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் கூட சொல்ல முடியாது, ஸோ கம்ப்ளீட் பேட்ச்லேயே நம்ம சொல்லலாம். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ரயில்வே எக்ஸாம்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பேட்சாக இருக்க போகுது. சரியா? ஸோ அப்கமிங் ஆர்பிஎஃப், அதுக்கப்புறம் என்டிபிசி, அதுக்கப்புறம் குரூப் டி, ஸோ இதுக்காக நம்ம வந்து டிஜிட்டல் கிளாஸ் ரூம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லான்ச் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த டிஜிட்டல் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம்னா என்ன, ஸோ நான் உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பொறுமையாக அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதுக்கான கிளாஸ் ஷெட்யூல் தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட அதை பார்த்துக்கோங்க. 19 வாரம் நமக்கு இதுக்கான கிளாஸஸ் வந்து போகுது. கிட்டத்தட்ட 5 மந்த் நமக்கு இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 5 மந்த் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு 3 மந்த்லேயே நம்ம வந்து மார்க் டெஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும், இந்த எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரயில்வே டிஜிட்டல் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமை நம்ம லான்ச் பண்ணதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாம் வந்து ஆன்லைனில் தான் நம்ம இன்ஸ்டியூட் வந்து இப்போ வந்தோம். ஆன்லைனில் தான் நம்ம வந்து ஒரு 1.5 மாதம் இல்லை 2 மந்த் கிட்ட ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் ஆஃப்லைனில் நம்ம கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் நம்ம இன்ஸ்டியூட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஆஃப்லைனில் 5 இயர்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் வந்துச்சுன்னா
நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 140+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேரியஸ் எக்ஸாம்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிளேஸ் பண்ணியிருக்கோம். சரியா? இந்த 140+ ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது நம்ம 2 இயர் கோவிட் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் கன்சிடர் பண்ணவே கூடாது. சரியா? ஒரு ஸ்டார்டிங் இன்ஸ்டியூட், ஒரு சின்ன இன்ஸ்டியூட் வந்து ஒரு 140+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ண வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம், கன்னியாகுமரியில் இருக்குது. மார்த்தாண்டம் இது எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நமக்கு 3 பிரான்ச்சஸ் கூட இருக்குது இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். ஸோ மார்த்தாண்டத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் தக்கலையில் இருக்குது, சென்டர் பார்ட், அப்புறம் கருங்கல்ல இருக்குது. ஸோ 3 பிரான்ச்சஸ் நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட சக்ஸஸ் ஜேர்னி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. சரியா? ஸோ வெரி சூன் நம்ம வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நாகர்கோவில் வந்து நம்ம பிரான்ச் வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கன்னியாகுமரியில் இருக்கிற ஆல் ஓவர், ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இது மூலயமா வந்து கிரியேட் ஆகும். சரியா? ஸோ ஆன்லைனில் நம்ம இப்போ தான் என்ன பண்ணுறோம், அந்த ரயில்வே டிஜிட்டல் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுறோம், லான்ச் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராமை யாராவது ஜாயின் பண்ணணும், நான் வந்து எனக்கு எதுவுமே தெரியலை, இல்லை நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருக்கேன், இன்னும் படிக்கணும், நான் ரெகுலராக படிக்கணும், என்னால் கன்சிஸ்டண்ட்டாக என்னால் படிக்க முடியலை, என்னை ஃபாலோ பண்ணதுக்கு யாருமே கிடையாது, நம்மளால சும்மா ஒரு வீடியோ கோர்ஸ் வாங்கினேன், வீடியோ பார்த்து நான் நோட்ஸ் எடுக்கிறேன், நான் படிக்கிற விதம் கரெக்டாக தப்பா எதுவுமே எனக்கு தெரியலை, எனக்கு வந்து ஒரு கைடு வேணும், எனக்கு வந்து ஒரு டீச்சர் வேணும், எனக்கு பர்சனலாக வந்து ஒரு மென்டர் வேணும், என்னை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு டீச்சர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தைரியமாக நீங்கள் இந்த பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணலாம். சரியா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த பேட்ச் டீட்டெயில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். சரியா? மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஒரு நிமிஷம். ஸோ மண்டே டு உங்களுக்கு சாட்டர்டே வரைக்கும் கிளாஸ் இருக்கும். அதாவது 2 சயின்ஸ் கிளாஸ் இருக்கும். இன்றைக்கி ஒரு சயின்ஸ் கிளாஸ், இது ஒரு சயின்ஸ் கிளாஸ், 2 சயின்ஸ் கிளாஸு, 2 மேக்ஸ் கிளாஸ் இருக்கும், ஒரு ஜிகே, ஒரு ரீசனிங் கிளாஸ் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து மேக்ஸையும் சயின்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸில் கிட்டத்தட்ட 28 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ முடிக்க கொஞ்சம் டைம் ஆகும். அதுமாதிரி சயின்ஸ் அப்படி தான். இந்த மேக்ஸும் சயின்ஸும் ரயில்வேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரீசனிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு 20 டாபிக் தான் இருக்குது. 20 டாப்பிக்கை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா 15 டாப்பிக்கை கூட நம்ம சுருக்கிக்கலாம். ஏன்னா இந்த நம்பர் சீரியஸ், கோடிங், டிகோடிங், அனலாகிலாம் ஒரே கான்செப்ட்குள்ளாடியே நிறைய கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நம்ம அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதனால் வாரத்துக்கு ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம். சரியா? இந்த கிளாஸ் எப்படி நடக்குங்கிறத சொல்லித்தரேன். ஸோ மண்டே அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சயின்ஸ் கிளாஸ் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுவோம்னா அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதற்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். நல்லா பார்த்துக்கோங்க, பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறோம், அதற்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நம்ம என்ன பண்ணுறோம், அப்லோட் பண்ணுறோம். இது போக இதில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல எவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்களோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், அதில் அப்லோட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா சயின்ஸ்னாலே ஃபிசிக்ஸ்னாலே ப்ராப்ளம்ஸ் தான். அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன பண்ணிடுவோம், எக்ஸ்பிளனேஷனாகவும் நம்ம கொடுத்துருவோம். சரியா? ஒரு ப்ராப்ளம் 2 ப்ராப்ளம் மாடல் வைஸ் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவோம். மீதி இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்போ யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் கிடச்சிரும், படிக்கிறதுக்கான பிடிஎஃப் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு அது பிடிஎஃப் எனக்கு பார்த்து படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே என்ன பண்ணிடுவோம், அதில் நம்ம வந்து பிடிஎஃப் வந்து என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருந்தோம். ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்துருவோம். ப்ராப்ளம் இல்லைன்னா எக்ஸ்பிளனேஷன் இருக்காது, பிவைக்கு மட்டும் பிடிஎஃபாக இருக்கும். அதை நீங்கள் தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இதோட நம்ம கிளாஸஸ் வந்து முடியலை. ஸோ இன்றைக்கி என்ன கிளாஸ் எடுக்கிறாங்களோ அதை நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு என்ன இருக்கும், டெஸ்ட் இருக்கும். ஒரு 25 கொஸ்டின்ஸ் டெய்லி வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா டெஸ்ட் இருக்கும். இது வந்து சயின்ஸ் அண்ட் ஜிகேக்கு மட்டும் இந்த வந்து மாதிரி டெஸ்ட் இருக்கும். சரியா? சயின்ஸ் அண்ட் ஜிகேக்கு மட்டும் டெஸ்ட் இருக்கும். சரியா? அப்போ மேக்ஸ் ரீசனிங் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பிடிஎஃப் கொடுத்துருவோம், வீடியோ கொடுத்துருவோம். சரியா? இது கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 25 கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், 25 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறோம். சரியா? ஸோ அசைன்மெண்ட் 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அதற்கான எக்ஸ்பிளனேஷனும் நம்ம வந்து வீடியோ ஃபார்மேட்லேயே கொடுத்துருக்கோம். எக்ஸ்பிளனேஷன் எதில் கொடுக்குறோம், வீடியோ ஃபார்மேட்லேயே கொடுக்குறோம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாடல் வைஸ் ஒரு மாடல் 1 to ஒரு 10 வரைக்கும் நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் ரெண்டுக்குமே இது பொருந்தும் இந்த மெத்தடை. ஸோ ஒரு மாடல் 1 to 10 இருக்குது அப்படின்னா அன்றைக்கி வெனஸ்டே நம்ம வந்து மேக்ஸ் இருக்கும், அதுக்கு இந்த டாபிக் நம்ம நம்பர் சிஸ்டங்கிற டாபிக். ஸோ மாடல் வந்து ஒரு 10 மாடல் இருக்குன்னா 10 மாடல் வித் ட்ரிக்ஸோடு நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்லோட் பண்ணிடுவோம். பேசிக் கான்செப்ட்லேருந்து என்னென்ன ஷார்ட்கட் ட்ரிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம்,
இதில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ நீங்கள் மாடலை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்துருக்கோமா, இதை வந்து நம்மளோட பேட்சஸில் அசைன்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் நோட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு வந்து நம்மளோட மென்டார் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து ஓகேவா இல்லையான்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மேக்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதையும் தாண்டி எனக்கு டவுட் அப்படின்னா மென்டரோட நம்பர் தந்துடுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரியா? ஸோ இவ்வளோ விஷயமே சொல்கிறீங்களே, இதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய ஃபீஸ் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 மட்டும்தான். ஸோ ஒரு பேட்சுக்கு வந்து நம்ம என்ன எத்தனை பேர் எடுக்க போகிறோம் அப்படின்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் பெர் பேட்ச், 50 ஸ்டூடெண்ட்ஸ் பெர் பேட்ச். ஸோ இதை லான்ச் பண்ணதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போட்டுட்டாங்க. ஸோ இன்னைக்கு கூட ஒருத்தவங்க போடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பேலன்ஸ் அப்ராக்சிமேட்டாக 40 சீட்ஸ் வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ யாருக்காவது உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த 2 நம்பரில் காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 9384417810, 9384847980. இந்த 2 நம்பரை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த ஃபஸ்ட்டு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த 999 ஃபீஸ். ஸோ நெக்ஸ்ட் வர எல்லாருக்குமே ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1999 இருக்கும். சரியா? ஸோ 1000 ருபீஸ் வந்து கூடுதல். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ கோர்சஸ் மாதிரி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு என் வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம், போகலை. உங்களை நான் என்ன பண்ணுறேன், ரெகுலராக ஃபாலோ பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம வந்து ஒரு 8 மெம்பர்ஸ் வச்ச ஒரு டீம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், செட் பண்ணியிருக்கோம். 8 மெம்பர்ஸ் வச்ச ஒரு டீம். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட அட்மிஷன்ஸ் இதை பார்த்துப்பாங்க, ஒருத்தவங்க வந்து கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டைப் பண்ணுறவங்க, அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க சொல்லிட்டு நம்ம வந்து 8 மெம்பர்ஸ் வச்ச ஒரு டீம் தான் இந்த இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபர்தராக கொண்டு போக போகிறோம். சரியா? ஸோ இதுக்கு வந்து நான் வந்து அவங்களோட சேலரி யோசிச்சு பாருங்கள், 8 மெம்பர்ஸ்க்கு நம்ம எவ்வளோ ரூபாய் சேலரி கொடுக்கணும் அப்படின்னு. மினிமம் வந்து ஒரு 15,000 நீங்கள் வச்சு பாருங்கள். ஸோ கொடுக்கணும், ரெண்ட் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம டிஜிட்டலுக்குன்னே சொல்லிட்டு ஒரு டெடிகேட்டிவான ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறதுனால இந்த ஃபீஸ், யாராவது இந்த 50 ஸ்டூடெண்ட்குள்ளாடி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 999 ஃபீஸ். ஸோ அதை தாண்டி யாராவது நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1999 இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் 50 ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்சுது அப்படின்னா நான் கண்டிப்பாக யூடியூப்பில் போட்டுருவேன். ஸோ 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நான் போடுவேன். ஸோ செகண்ட் பேட்சோட அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டைமில் நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஏதாவது ஃபீஸ் வந்து மாடிஃபை பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக 999 கொடுக்க மாட்டோம், அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு இதை கொண்டு போகும்போது இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வந்து வரக்கூடாது. ஸோ ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், க்ரோ ஆகி போக முடியும். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த 1999 நீங்கள் கொடுத்து வாங்கினா கூட கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது என்னாகாது, வேஸ்ட் ஆகாது. உங்களை ரெகுலராக வந்து உங்களை ஒரு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரியா? ஸோ மண்டே டு சாட்டர்டே வந்து நம்ம வந்து இந்த கிளாஸஸ் முடித்ததுக்கு அப்புறம் சண்டே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸாம்ஸ் இருக்கும். சண்டே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா பிளான் பண்ணியிருக்கோம். 100 கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸு. அந்த எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் நம்ம என்ன பண்ணுறோம்னா வீடியோவை கொடுத்துருவோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்ணுறோம், ப்ராப்ளமெட்டிக்கு வீடியோவே உங்களுக்கு என்ன ஆயிரும், கிடைச்சிரும். சரியா? ஸோ இது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா இது வீக் 1ஓட ஷெட்யூல், இது வீக் 2ஓட ஷெட்யூல், இது பார்த்தீங்கன்னா வீக் 3ஓட ஷெட்யூல். இதே மாதிரி நம்மக்கிட்ட 19 வீக் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கோம். சரியா? அதாவது நம்ம கம்ப்ளீட் டாபிக் 19 வீக்கில் நம்மளோட ஷெட்யூல் வந்து முடியும். சரியா? ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 19 வீக்னா கிட்டத்தட்ட 5 மந்த் ஆயிடுது. ஸோ 5 × 4 20 வீக். ஸோ 5 மந்த் நான் படித்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண போகிறேன். சரியா? ஸோ என்டிபிசிஆர் அவங்களுக்கு ஓகே, நமக்கு நிறைய டைம் இருக்குது. இப்போ டெக்னீஷியன்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்க. சரியா? ஸோ உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் எப்படின்னு ஜூன் ஜூலை கிட்ட ஆயிரும். சரியா? ஜூலை தாண்டி தான் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து இதோட பேட்ச் வந்து மே 1 வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். மே 1ஆம் தேதியிலேருந்து இந்த பேட்ச் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மே ஜூன் இந்த 2 வாரம் உங்களுக்கு 2 மாதங்கிறது 8 வாரம் வந்து முடிச்சிடும். அதுலேயே உங்களுக்கு நிறைய போர்ஷன்ஸ் வந்து முடிச்சிடும். நம்ம 3 மந்தோட போர்ஷன்ஸ் முடித்தாலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா 19வது வாரம் பாருங்கள், எல்லாமே சயின்ஸ் தான். அப்போ உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜிகே வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. சரியா? 18வது வாரம் பாருங்கள் சயின்ஸ்.
17வது வாரம் பாருங்க, சயின்ஸும் ரீசனிங் மட்டும் தான் இருக்கு. மேக்ஸ் முடிஞ்சு போயாச்சு. 16 வாரம் வரைக்கும் தான் மேக்ஸ் வந்து லாஸ்ட்ல ஜாமெட்ரி டிஏ வரைக்கும் போட்டிருக்கோம். சரியா? ஸோ நமக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா 100 மார்க்கு, அதாவது 100% இருக்குன்னா ஒரு 70% எடுத்தாலே நம்மளால என்ன பண்ண முடியும்? பாஸ் பண்ண முடியும். அப்படின்னா பாதி சிலபஸ் நீங்க முடிச்சாலே உங்களால என்ன பண்ண முடியும்? கிட்டத்தட்ட நெருங்க முடியும். இப்போ பாதி சிலபஸ் அப்படிங்கிறது 10 வாரம். 10 வாரம் கூட கிடையாது, ஒரு 9 வாரம். அப்ப 9 வாரம் அப்படிங்கிறது நமக்கு எத்தனை மாசம் ஆச்சு? ஜஸ்ட் வந்து ஒரு 3 மந்த்துக்குள்ளாடி தான் இருக்கும். 2.5 மந்த் தான். அப்ப 3 மந்த் நீங்க எஃபோர்ட் போட்டாலே என்ன பண்ணலாம்? எக்ஸாமுக்கு கிட்டக்க நெருங்கிடலாம். நம்ம 3 மந்த் கழிச்சு நம்ம என்ன பண்ணலாம்? மார்க் டெஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்? ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா மார்க் டெஸ்ட் எழுத உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ரயில்வே எக்ஸாமு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலே ஒரே ஒரு மந்திரம் தான் வந்து என்னது? பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். சரியா? ஸோ எந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், கான்செப்ட் தெரியுது, நாலேஜ் இருக்குது, எல்லாமே 2வது விஷயம். ப்ராக்டிஸ் பண்ணு, எக்ஸாமை பாஸ் பண்ணு. இது ஒன்று தான் ஒரே ஒரு மந்திரம். சரியா? ஸோ இதை வந்து மறக்கவே செய்யாதீங்க. சரியா? ஸோ திரும்பவும் சொல்லிட்டேன். ஸோ 50 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேட்ச். ஸோ யாருக்கா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு உடனே கூப்பிடுங்க. 9384417810, 9384847840. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சரியா? ஸோ யாருக்காவது ஆஃப்லைன் கிளாஸ், என்னால் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியலை சார், ஆஃப்லைன் தான் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 8248081621. வித் ஹாஸ்டலில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டே பண்ணி படிக்கலாம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.